வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜென்ரல் சர்ஜரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் அப்டாமினல் இன்சிஷன்ஸ். இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்சிஷன் அப்படின்னாலே நம்ம சர்ஜரிக்காக ஒரு சில ஓப்பனிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்டாமினல் ரீஜனில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது அப்டாமினல் இன்சிஷன்ஸ். ஸோ எந்த இடத்துல நமக்கு சர்ஜரி தேவையோ அந்த இடத்துல நம்ம இன்சிஷன் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு இன்சிஷனாக இருந்தாலும் அது வந்து அந்த சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எந்தெந்த ஏரியாவில் பேத்தாலஜி இருக்கோ எல்லா ஏரியாவையும் அவரால் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் ஒரு அக்யூரேட்டான இன்சிஷன் அப்படின்றது. ஸோ ஸ்டாண்டர்டாக அப்டாமினல் இன்சிஷன் அப்படின்னா அது மிட்லைன் இன்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஃபாய்டு ப்ராசஸ்லேருந்து பியூபிக் சிம்ஃபைசிஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ அங்கே வரைக்கும் மிட்லைனாக அப்படியே ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ அதான் மிட்லைன் இன்சிஷன். அதுக்கு எல்லா சர்ஜரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிட்லைன் இன்சிஷன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஜிஃபாய்டு ப்ராசஸ்லேருந்து பியூபிக் சிம்ஃபைசிஸ் வரைக்கும் டோட்டலாக ஓப்பனிங் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு சில சின்ன சின்ன சர்ஜரிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்னெசரியாக அப்டாமினல் இன்சிஷனை தடுக்கிறதுக்காக இடையில சின்ன சின்ன இடத்துல இன்சிஷன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா ஈக்யூவோக்கல் இன்சிஷன். ஓகே, இந்த இன்சிஷன் பார்த்தீங்கன்னா பேராமீடியன் ஏரியாவில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேராமீடியன் அப்படின்னா இது மிட் லைனா. ஸோ இந்த சைடு இதுதான் பேராமீடியன் லைன். ஸோ இது ரைட் பேராமீடியன் லைன், இது லெஃப்ட் பேராமீடியன் லைன். ஓகேவா? ஸோ ரைட் பேராமீடியன் லைனில் பண்ணாங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் அப்சஸ், அதே போல் பிலியரி ட்ராக்ட் டிசீஸ் எதாவது இருக்குது அப்படின்னாலோ, அல்லது டியோடனம் அல்சர் இருக்குது அப்படின்னாலோ, அல்லது டைஃபாய்டு அந்த மாதிரி. அதே மாதிரி அப்பெண்டிக்ஸ்க்காகவும் ரைட் சைடு வந்து இன்சிஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஈக்யூக்கல் அப்படின்னா ரைட் பேராமீடியன் லைனில் இன்சிஷன் பண்ணுறது. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்பிளிகஸ் இருக்குது அப்படின்னா அம்பிளிகஸ்க்கு 2 inch அபோவ் அண்டு 2 inch பிலோ இந்த லெவலில் தான் பண்ணுவாங்க. இதை தாண்டி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அம்பிளிகஸ்க்கு 2 inch அபோவ் அண்டு பிலோ 2 inch. ஓகேவா? இது ஒன்லி ரைட் சைடு, ரைட் பேராமீடியன் லைன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்டமன் இருக்குது அப்படின்னா, ஸோ இது அம்பிளிகஸ் அப்படின்னா ரைட் பேராமீடியன் லைன், இது ரைட்னு வச்சுக்கலாம். இதுதான் லிவர் இருக்கு இல்லையா, ரைட் பேராமீடியன் லைனில் 2 inch அபோவ் அல்லது 2 inch பிலோ இந்த லெவலுக்குள்ளே இன்சிஷன் பண்ணுறாங்கன்னா அது ஈக்யூவோக்கல் இன்சிஷன். ஸோ பேத்தாலஜிக்கு தகுந்த மாதிரி இப்போ லிவரில் ப்ராப்ளம் அப்படின்னா மேலே, அதே போல் நமக்கு அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா கீழே, அந்த மாதிரி அந்த பேத்தாலஜிக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்சிஷன் மாறும், மேலேயா கீழேயா அப்படிங்கிறது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்குவைனல் இன்சிஷன். இங்குவைனல் இன்சிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹெர்னியோராஃபி பண்ணும்போது, அதாவது நமக்கு அப்டமனில் ஏதாவது ஹெர்னியாஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி பேர் தான் ஹெர்னியோராஃபி. இந்த சர்ஜரி ப்ரொசீஜருக்கெலாம் நம்ம இந்த இங்குவைனல் இன்சிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெர்னியோராஃபி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இங்குவைனல் ரீஜியனில் வரக்கூடிய ஹெர்னியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு கூடவே அந்த போஸ்டீரியர் வால் ஆஃப் த இங்குவைனல் ரீஜியனை வந்து ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் ஹெர்னியோராஃபி. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெர்னியோடோமி பண்ணிவிட்டு அடுத்ததாக கண்டினியூஸாக ரிப்பேரும் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது இங்குவைனல் ரீஜியனில் நடக்கிறதுனால இது இங்குவைனல் இன்சிஷனில் வருது. ஸோ இங்குவைனல் இன்சிஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது அப்டமன் அப்படின்னா இந்த ரீஜனில் வரும். ஓகேவா? இது அம்பிளிகஸ் இங்கே வருது. ஓகேவா? ஸோ இதான் இங்குவைனல் இன்சிஷன். அடுத்ததாக பக்கெட் ஹேண்டில் இன்சிஷன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த பக்கெட் ஹேண்டில் சர்ஜரி தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஏர்லி ஸ்டேஜில். ஸோ இது பார்த்திங்கன்னா அம்பிளிகஸ்க்கு மேலே இந்த ஷேப்பில் ஒரு இன்சிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பக்கெட் ஹேண்டில் இன்சிஷன். ஓகே, இந்த பக்கெட் ஹேண்டில் இன்சிஷன் எந்தெந்த சர்ஜரிக்கெலாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகோடோமி, இதுதான் பைலோரோபிளாஸ்டி. ஸோ வேகோடோமி அப்படிங்கிறது வேகஸ் நர்வில் ஒரு சின்ன கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேட் வந்து கம்மியாகும். ஓகேவா? வேகஸ் நர்வில் கட் பண்ணோம் அப்படின்னா அது வேகோடோமி. அடுத்ததாக பைலோரோபிளாஸ்டி. பைலோரம், நம்மளுடைய ஸ்டொமக்கில் பைலோரம் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, டியோடனுக்கு முன்னாடி. ஸோ அந்த ரீஜனை வைடன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டொமக்கோட கனெக்ட்லாம் டியோடனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரிக்கும் இந்த பக்கெட் ஹேண்டில் இன்சிஷன்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் வயிற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ப்ளீன். ஓகேவா? ஸ்ப்ளீனெக்டோமி, ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே போல் அப்பெண்டிக்ஸ் இருந்தாலும் அப்பெண்டக்டோமி. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கிட்னி ரிமூவல், பைலேட்ரல் நெஃப்ரெக்டோமி. ஓகேவா? ரெண்டு சைடும் நம்ம கிட்னி ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், பைலேட்ரல் நெஃப்ரெக்டோமி. அடுத்ததாக இன்னொரு ப்ரொசீஜர் ஓவோஃபாரோஃபிக்சி. ஓவோஃபாரோஃபிக்சி. ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உமனுக்கு பண்ணுவோம். ஸோ ஓவரிஸ் டேமேஜ் ஆகக்கூடாது. டூரிங் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது
உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ இப்போயும் நம்ம இந்த பக்கெட் ஹேண்டல் இன்சிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சிஷன் வந்து ஹீல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அனிமியாக இருந்தால் கூட இந்த ஹீலிங் வந்து ரொம்பவே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு ஹீலிங் ப்ராசஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா லெஃப்ட் சப்காஸ்டல் இன்சிஷன். ஸோ நமக்கு நேம்லேயே இருக்குது சப்காஸ்டல். சப்காஸ்டல் அப்படின்னா நம்மளுடைய ரிப்ஸுக்கு கீழே. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு அப்படிங்கிறனால லிவருக்கு ஆப்போசிட் சைட் பண்ணுவாங்க. இது எதுக்காக மேஜராக பண்ணுவோம் அப்படின்னா ஈசோஃபேகஸில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்காக பண்ணுவோம். அதே போல் ஸ்ப்ளீனோமெகாலி அந்த மாதிரி ஏதாவது சிண்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இந்த இன்சிஷன் பண்ணி உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் சர்ஜரியும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் சைடு ரிப்ஸுக்கு கீழே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்சிஷன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்படல் இன்சிஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டி ஷேப்பில் பண்ணக்கூடிய ஒரு இன்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதான் அப்டமன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்டமன். ஸோ அம்பிளிகேஸ் இங்கே இருக்குது. அம்பிளிகேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு டி ஷேப்பில் ஒரு இன்சிஷன் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து பிக்சர்லாம் கொஞ்சம் மோசமாக வரைஞ்சிருப்பேன். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் போனீங்கன்னா இதோட கரெக்டான பிக்சர்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலாக எடுத்த கட் பண்ண இன்சிஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது டி ஷேப்பில் போடுறதுனால இந்த மார்படல் இன்சிஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹீல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹீல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதோட ஒன்லி ப்ராப்ளம் ஹீல் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம். ஆனால் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால் உள்ள லிவரு, அதே போல் ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீனு, ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர், ஸ்ப்ளீனிக் ஃப்ளக்சர், காலன், ஓகேவா, நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன், டிரான்சஸ் காலன் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மார்படல் இன்சிஷன் போடுவாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேபன் இன்சிஷன். பேபன் இன்சிஷன் இதுவும் கிட்டத்தட்ட அம்பிளிகேஸ்க்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அம்பிளிகேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் பேபன் இன்சிஷன். ஸோ நமக்கு எப்படி மார்படல் இன்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சஸ் காலன், லிவரு, ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீன் எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சோ அதே மாதிரி இந்த பேபன் இன்சிஷனையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மார்படல் இன்சிஷனில் டி ஷேப்பில் இது போட்டோமா அதனால் ஹீலாக லேட்டாக ஆச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம டி ஷேப்பில் எந்த ஒரு இன்சிஷனும் பண்ணல. அதனால் ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் டி ஜங்ஷனும் இல்லை. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே சிமிலர் ஃபங்க்ஷன். ஆனால் அது டி ஷேப், இது டி ஷேப் இல்லை. ஸோ மேக்ஸிமம் இப்போல்லாம் பேபன் இன்சிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைட் சப்காஸ்டல் இன்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லெஃப்ட் சப்காஸ்டல் பார்த்தோம்ல அதே மாதிரி ரைட் சப்காஸ்டல் இன்சிஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் கோச்சர்ஸ் இன்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எக்ஸ்பெஷலாக எதுக்காக பண்ணுறோன்னா கோலிகிஸ்டெக்டோமிக்காக பண்ணுவோம். ஸோ நமக்கு சேம் அப்டமனில் ரைட் சைடு ரிப்ஸுக்கு கீழே ஒரு இன்சிஷன் பண்ணுவோம். அதுதான் ரைட் சப்காஸ்டல் இன்சிஷன் அல்லது கோச்சர் இன்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோலிகிஸ்டெக்டோமி அப்படிங்கிறது கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சர்ஜரி. ஓகேவா? ஸோ கேல் பிளாடர் எங்கே இருக்குது? ரைட் சப்காஸ்டல் ரீஜனில் தானே இருக்குது. ஸோ அங்கே ஒரு இன்சிஷன் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம லிவரை பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக கேல் பிளாடர் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெர் இன்சிஷன். இது பார்த்தீங்கன்னா சேம் கோலிகிஸ்டெக்டோமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேல் பிளாடர் அந்த ரீஜனை போய் ரீச் பண்ண முடியும். ரைட் சைடு பண்ணக்கூடிய ஒரு இன்சிஷன். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைலரி ட்ராக் பைல்ஸ், கேல் பிளாடரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பைலரி ட்ராக்ட் அனஸ்டமோசிஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு இந்த கெர் இன்சிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த கெர் இன்சிஷனுக்கு ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் ஒரு இன்சிஷன் பண்ணுவோம். அது என்ன இன்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இது இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சா, இது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக் இன்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் நேம் மேயோ ரோப்சன் இன்சிஷன். இது ஆல்சோ நோன் அஸ் ஹாக்கி ஸ்டிக். இது பார்க்க ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதனால் இதை ஹாக்கி ஸ்டிக் இன்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிவர்ஸ் ஆஃப் தி ஹெட் இன்சிஷன். நீங்கள் எந்த ஒரு இன்சிஷன் எடுத்துட்டாலும் அது எந்த ஏரியாவில் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த ஏரியாவில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸுக்கு அந்தந்த இன்சிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசன் இன்சிஷன். மேசன் இன்சிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு பண்ணக்கூடிய ஒரு இன்சிஷன் தான். ரைட் சைடு ஆஃப் தி அப்டமனில். ஸோ அம்பிளிகேஷன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேசன் இன்சிஷன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெக்டஸ் அப்டாமினல் மசில் பார்த்தீங்கன்னா டயகனலாக கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மேசன் இன்சிஷனில்.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச்சஸ் தி கேல் பிளாடர் அண்ட் லிவர். ஓகேவா, ரைட் பார்ட் ஆஃப் த லிவர், கேல் பிளாடர், பைலரி சிஸ்டம் அதெல்லாம் போய் இதை ரீச் பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்சி பர்னி இன்சிஷன். இது பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட் ஆஃப் தி அம்பிளிகஸ்க்கு கீழே பண்ணுவோம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு இன்சிஷன் இதுதான் எம்சி பர்னி இன்சிஷன் அப்படிங்கிறது. இது வந்து கிரிட் அயான் இன்சிஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்பெண்டிக்ஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு இன்சிஷன். அப்பெண்டிக்ஸ் வந்து பெருசாகிடுச்சு, அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்ஜரிக்காக பண்ணும்போது நம்ம எம்சி பர்னி இன்சிஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நீங்களே நிறைய பேரை பார்க்கலாம், அப்பெண்டிக்ஸ் சென்டர்லாம் இந்த இடத்துல இன்சிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டிரான்ஸ்வர்ஸாக வச்சோம் அப்படின்னா அது டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டேவிஸ் ராக்கி இன்சிஷன். ஓகேவா, டேவிஸ் ராக்கி இன்சிஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அம்பிளிகஸ்க்கு கீழே டிரான்ஸ்வர்ஸாக ஒரு இன்சிஷன் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதான் டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சர்ஜரி அப்போ கொஞ்சம் இன்னும் மீடியலாக இன்னும் வரணும் அப்படின்னா இன்னும் இன்சிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே மீடியலாக வரணும் அப்படின்னா கீழே நோக்கி போயிடும். ஓகேவா, ஸோ அதனால் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா மீடியலாக உள்ளே போகிறதுக்கு இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன். ஓகே, அடுத்த இன்சிஷன் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஜாலிக்வர் கேமரர் லென்னடர் இன்சிஷன். ஓகேவா, பேர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் இன்சிஷன் வந்து ஈஸி தான் பாருங்கள். ஸோ இது அப்டாமினல் ரீஜியன் அப்படின்னா ஸோ அம்பிளிகஸ் இருக்குது, அம்பிளிக்கல் லெவலில் அப்படியே கீழே இதுதான் பேட்டில் ஜாலிக்கர் கேமரர் வந்து லென்னடர் இன்சிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பேராமீடியன் லைனில் இந்த இன்சிஷன் நடக்கும். ஆனால் யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பேராமீடியன் லைனுக்கு கொஞ்சம் லேட்ரலாக. ஓகேவா, ஸோ இங்கே பேராமீடியன் லைன் போதும் அப்படின்னா கொஞ்சம் லேட்ரலாக வச்சு பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ரைட் குவாட்ரண்ட் ஆஃப் தி அப்டமனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்சிஷன் கைனகாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்சிஷன் பார்க்க போகிறோம், ஃபென்னன்ஸ்டியல் இன்சிஷன். ஓகேவா, ஸோ கைனகாலஜி அப்படின்னாலே நமக்கு டூரிங் ஃபார்ச்சுலேஷன் இப்போ அதாவது ஓகே ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு இன்சிஷன். அது எப்படின்னா அம்பிளிகஸ் இருக்குது அப்படின்னா லோவர் அப்டமனில் டிரான்ஸ்வர்ஸாக ஒரு இன்சிஷன் பண்ணுவோம், இதுதான் ஃபென்னன்ஸ்டியல் இன்சிஷன். அதே மாதிரி மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாட்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரோஸ்டாக்டோமி இந்த மாதிரி ப்ரோஸ்டாட்டிக்கில் எதாவது சர்ஜரி பண்ணணுனாலும் இந்த ஃபென்னன்ஸ்டியல் இன்சிஷன் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தொரக்கோ அப்டாமினல் இன்சிஷன். தொரக்கோ அப்டாமினல், ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்டமனில் ஸ்டொமக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டொமக்கோட கார்டியாக் ரீஜியன். ஸோ ஈசோஃபேகஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அந்த ரீஜன் தான் கார்டியாக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டியாக் ரீஜியனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம ஓப்பனிங் பண்ணுவோம். ஸோ அதனால் இது போய் இந்த ஈசோஃபேகஸ் வந்து தொராசிக் ரீஜியன் பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் இந்த இன்சிஷனை தொரக்கோ அப்டாமினல் இன்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன அப்டாமினல் இன்சிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஒவ்வொரு டைப்பான இன்சிஷனையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், நம்ம எந்த ஒரு இன்சிஷன் பண்ணாலுமே அதோட காம்ப்ளிகேஷனாக இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன் டேரெக்டாக அட்மாஸ்பியரோட எக்ஸ்போசர் ஆகுது இல்லையா, ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக உள்ள போகும். நீங்கள் காம்ப்ளிகேஷனில் எப்போவுமே இன்ஃபெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மற்றெல்லாம் நம்ம தனித்தனி சர்ஜரிஸில் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.